ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்டின்னா, குரூப் 4 எக்ஸாம் வந்து டிசம்பர்ல வரப்போகுதுன்னு தெரியும். இருந்தாலுமே நெறைய பிகினர்ஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது? எப்படி பண்றது? எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதே அப்டின்னு சொல்லி நெறைய கன்ஃப்யூஷன்ல இருக்கவங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னென்ன இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்து என்னென்ன கேள்வி கேட்பாங்க? எவ்வளோ மார்க்ஸ் கேட்பாங்க? அப்படிங்கிறதும், மெயின் எத நம்ம படிக்கணும்? படிக்கிற சப்ஜெக்ட்ல எது முக்கியமா கவர் பண்ணணும்? அப்படிங்கிற விஷயமும், லாஸ்ட்டா பிகினர்ஸ்க்கான முக்கியமான டிப்ஸையும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ம். ஃபர்ஸ்ட்டு குரூப் 4ஓட எக்ஸாம் பேட்டர்ன்னு பார்த்தீங்கனாலே, மார்க்ஸ் வந்து 300 மார்க்குங்க. மொத்த கேள்வி பார்த்தா 200 கேள்வி இருக்கும். 3 மணி நேரம் இருக்கும். ஓகேங்களா? கொஸ்டின் வந்து 200 கொஸ்டினு. ஒரு கொஸ்டினுக்கு 1½ மார்க்கு. மொத்தம் 300 மார்க் இருக்கும். இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்னு. 200 கேள்வினா, ஐயோ! 200 கேள்வியா? அப்படின்னு யோசிக்காதீங்க. எல்லாமே ஆப்ஷன் பேஸ்டுல தான் இருக்கும். நம்ம ஏபிசிடி 4 ஆப்ஷன் இருக்கும். நமக்கு எது தெரியுதோ அத நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஒரு வேள நமக்கு எதுவுமே தெரியலனா கூட, விடை தெரியவில்லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். மொத்தத்தில 200 கேள்வி இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்னா ரொம்ப ஈஸியா சூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். இந்த 200 கேள்வி எங்கருந்து வரும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு குரூப் 4ன்னு எடுத்துக்கிட்டாலே, நம்ம ஒரு 3 விதமா பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? 3 பேட்டர்ன்ல தான் கொஸ்டின் வரும். என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒன் வந்து பொது தமிழ். அதாவது தமிழ்ல இருந்து ஒரு 100 கேள்வி வரும். அடுத்த பார்ட் வந்து ஆப்டிட்யூடு அண்ட் ரீசனிங் அதாவது மேத்ஸ். மேத்ஸ்ல இருந்து ஒரு 25 கேள்வி வரும். மொத்தம் 125 கேள்வியாச்சா? மீதி 75 கேள்வி எங்கேருந்து வரும் அப்டின்னா, பொது அறிவு. அதாவது 6த்ல இருந்து 12த் வரைக்கும் இருக்க அ சோஷியல் சயின்ஸ் ஓகேவா? சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் இதுல இருந்து தான் 75 கேள்வி வரும். அது இந்த தடவ ரீசென்ட்டா சயின்ஸ்ல வெறும் 5 மார்க் தான் சொல்லியிருக்காங்க. அதனால மேக்ஸிமம் 5 கேள்வி தான் சொல்லியிருக்காங்க. மீதி 70 கேள்வியுமே பார்த்தீங்கன்னா, சோஷியல்லேருந்து தான் வரும். இதுதான் வந்து கேள்வி வைஸ். குரூப் 4ல மொத்தம் 200 கேள்வி. அத வந்து 3 பார்ட்டா பிரிச்சுக்கிறாங்க. 100 கேள்வி வந்து தமிழ்ல வரும். 25 கேள்வி மேத்ஸ்ல வரும். மீதி 75 கேள்வி சோஷியல்ல வரும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம எங்கருந்து படிக்கணும்? அ அவுட் சோர்ஸ்லாம் நெறைய பேர் படிக்கணும் வந்து அவுட் சோர்ஸ் எல்லாம் படிக்கணும். புக்ல இருக்கிறத மட்டும் படிச்சா பத்தாதுன்னு சொல்றாங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னமோ சொல்லுவாங்க இல்லையா? வெண்ணெய வச்சுட்டு நெய்யுக்கு எதுக்கு அலைவானே அப்படிங்கிற மாரி, குரூப் 4 பொறுத்தவரைக்கும் மெயின் சோர்ஸு சமச்சீர் புத்தகம் மட்டும் தான். நீங்க 6த்ல இருந்து 10த் வரைக்கும் நீங்க தரவா படிச்சுட்டீங்கனாலே, ஆல்மோஸ்ட் நீங்க வந்து ரேங்கிங்ல வர்ற அளவுக்கு வந்துரும். அது இல்லாம இன்னும் நீங்க அதிக ரேங்க்ல உள்ள போணும்னு நெனச்சீங்கன்னா, 11த், 12த் புக்லாம் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? மெயின் வந்து 6த்ல இருந்து 10த் வரைக்கும் இருக்க சமச்சீர் புத்தகம் தான் உங்களோட மெயின் சோர்ஸா இருக்கணும். அது எப்படி சொல்றது? அது நீங்க பகவத்கீதையா எடுத்துக்கலாம், குரானா எடுத்துக்கலாம், பைபிளா எடுத்துக்கலாம். உங்களோட மெயின் புக் எதுவா இருக்கணும்னா, சமச்சீர் புத்தகம் தான் 6த்லேருந்து 10த் வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்க 11த், 12த் புக்க ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இத எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கணும்னு நெனச்சுட்டீங்கன்னா, எடுத்த உடனே ஒரே நாள்லயே எல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கே போகாதீங்க. நீங்க இன்னைக்கு உங்களால எவ்வளோ நேரம் படிக்க முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்துல ஒரு 50% ஆஃப் டைம நீங்க தமிழுக்குன்னு ஒதுக்குங்க. டெய்லி ஒவ்வொரு இயல் நீங்க படிச்சீங்கனாலே, இப்ப இருந்து படிச்சாலே சூப்பரா சப்ஜெக்ட்ட கவர் பண்ணிறலாம். மீதி 30% ஜிஎஸ்க்கு ஒதுக்குங்க. சோஷியல் படிங்க. அது ஹிஸ்ட்ரியா இருக்கலாம், ஜியோகிராஃபியா இருக்கலாம், எக்கனாமிக்ஸா இருக்கலாம், பாலிட்டியா இருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கலாம். மெயினா ஃபர்ஸ்ட்டு பாதி நேரத்த தமிழுக்கு ஒதுக்கிருங்க. மீதி இருக்கிறதுல ஒரு 3/4வாசி நேரத்த ஜிஎஸ்க்கு ஒதுக்குங்க. மீதி இருக்க ஒரு 1/4 மணி நேரத்த மட்டும் நீங்க மேத்ஸுக்கு ஒதுக்குனா போதும். மேத்ஸுக்கு ஸ்டார்ட்டிங்ல நீங்க புக்ல இருக்க எக்ஸர்சைஸ் சம்மு, எக்ஸாம்பிள் சம் இத மட்டும் நீங்க டெரைவ் பண்ணுங்க. போக போக நம்ம வந்து மேத்ஸுக்கு என்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துட்டு, அது சம்மந்தமான சம்ஸ் எல்லாம் ஷார்ட்கட்டோட உங்களுக்கு நம்ம குடுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. மெயின் எத நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்டின்னா, இப்ப நீங்க தமிழ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இலக்கணத்த விடவே கூடாது. இலக்கணத்த நீங்க மனப்பாடம் பண்ணாம, அத கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான்,
எப்படி கொஸ்டின் கேட்டாலும், எங்கேருந்து கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது செய்யுள் பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த நூல் யார் எழுதுனது? நூலாசிரியரு. அவங்களோட சிறப்பு பெயர் என்ன? இப்படிங்கிறத தனியா ஒரு நோட்ஸ்ல எழுதி எழுதி நீங்க வச்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா தான், லாஸ்ட் எக்ஸாம் டைம் அப்ப நம்ம வச்சு படிச்ச எல்லா புக்கையும் நம்ம ரிவிஷன் பண்ணவே முடியாது. அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நம்ம எடுத்தோம் இல்லையா? அதத்தான் வந்து லாஸ்ட் மினிட்ல பார்க்குறப்ப, இந்த மாரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம எழுதி வச்சிருக்கப்ப, நமக்கு ஈஸியா அதெல்லாம் மார்க்ஸ்க்கு அப்படியே லட்டு மாரி அள்ளி குடுக்கும். இது வந்து தமிழ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜிகேன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மெயினா நீங்க கவர் பண்ண வேண்டிய டாபிக் வந்து இந்தியன் பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஐஎன்எம்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹிஸ்ட்ரி அடுத்தது ஜியோகிராஃபி. மெயினா இதுதான். இந்த 3 பேட்டர்ன் தான் வந்து 4 பேட்டர்ன் தான் வந்து சோஷியலை பொறுத்தவரைக்கும் நம்ம முக்கியமானது. அடுத்தது மேக்ஸ்ன்னு எடுத்துட்டா புக்கில் இருக்க எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் சம் மட்டும் போட்டு பாருங்கள். போக போக குரூப் 4ஓட சிலபஸ் வைஸு இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா அதில் இருக்க ஒரு 20 சம்மு உங்களுக்கு நான் டெய்லி 20 சம்மாக ப்ராக்டிஸ் கொடுத்து வித் ஷார்ட்கட்டோடு உங்களுக்கு நம்ம சொல்லித்தரப்போம். அதில் நம்ம ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் நம்ம நல்லா நீட்டாக தெளிவாக படித்தோம்னாலே சூப்பராக மார்க் எடுத்துடலாம். அடுத்தது பிகினருக்கான கோல்டன் டிப்ஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். பிகினர் இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் கையில் என்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான சிலபஸை எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபைலில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபைலில் கலர் பிரிண்ட் அவுட் போட்டு குரூப் 4க்கு படிக்கிறனால குரூப் 4ஓட சிலபஸை போட்டு வச்சுருப்பேன். எப்போவுமே இது என் கையில் இருக்கும். ஏதாவது எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னா இந்த சிலபஸ் எடுத்து பார்க்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலபஸை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரிண்ட்டாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் ஒரு ட்ரைவ் லிங்க்லையாவது சேவ் பண்ணியிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பழைய வருஷம் கொஷின் பேப்பர் இருந்தால் தான் கொஷின் எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்கள்கிட்ட ஒரு வேளை கொஷின் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 10 வருஷத்துக்கான கொஷின் பேப்பரோட ட்ரைவ் லிங்க்கை உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது ஓன் நோட்ஸு. நீங்கள் ஒரு சின்ன பேராகிராஃப் படித்தா கூட அந்த பேராகிராஃபில் என்ன சொல்லுது, முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன, இயர் வந்தால் இயரு, அந்த இயரில் யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத தெளிவாக உங்கள் கைப்பட ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் எழுதி வைக்கிற நோட்ஸ் தான் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். ஏன்னா என்ன தான் நீங்கள் 1 வருஷமோ 6 மாதமோ 8 மாதமோ என்ன தான் படித்தாலும் அந்த கைப்பட எழுதி லாஸ்ட்டு 1 மந்தில் நீங்கள் ரிவிஷன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா அது லாஸ்ட் மினிட்லேயும் நம்மளால் ஒட்டு மொத்தமாக எல்லா புக்கையும் எடுத்து வச்சு நம்ம ரிவிஷன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக உங்கள் ஓன் நோட்ஸை நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு குரூப் 4ஓட ப்ரிப்பரேஷனுக்கான அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.